தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுக்கு போலீஸ் கடுபிடி. யாழைச் சேர்ந்த கடற்றொழிலாளரை கடுமையாக தாக்கி கடத்திச் சென்ற தமிழக கடற்றொழிலாளர்கள். பிக்குகளை சீர்குலைக்க அரசியல் சக்திகள் சதி, கசப்பு தேரர் குற்றச்சாட்டு. விடுதலை கனவை ஒரே பாடலில் உலகறிய வைத்த தேனிசை செல்லப்பா காலமானார். ஏப்ரல் 26 சாய்ந்தமரத்தில் நடந்த சம்பவம். 7 வருடங்களின் பின் OIC கூறிய தகவல். கோட்டாபுவின் செயலாளர் மீது சாணத்தை கொண்டு தாக்குதல். $2.5 மில்லியன் திருடிய கக்கர் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு மறுப்பு. அர்ஜுனா எம்பி தாக்கினார் என இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதி. மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களை விகாரை பகுதிக்கு பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே அனுமதிப்போம் என பலாலி போலீசார் காணி உரிமையாளர்களுடன் முரண்பட்டமையால் அப்போதில் பதற்றம் ஏற்பட்டது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களில் காணி உறுதிகள் வைத்துள்ள 17 பேரை காணிகளை அளவீடு செய்வதற்காக இன்றைய தினம் விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வருமாறு மாவட்ட செயலர் 17 பேருக்கு மாவட்ட செயலர் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு சென்ற வேளை விகாரைக்கு அருகில் போலீஸ் வீதி தடை ஏற்படுத்தி போலீசார் விகாரை பகுதிக்கு செல்வோரின் அடையாள அட்டைகளை பரிசோதித்து பதிவுகளை மேற்கொண்டதுடன் காணி உரிமையாளர்களின் பெயர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை கைகளில் வைத்து சோதனையிட்டு பெயர் பட்டியலில் பெயர் உள்ளவர்களை மாத்திரம் அனுமதிப்போம் என்று கூறியுள்ளனர். அதனால் நமது காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு மாவட்ட செயலர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். அதனால் தான் வந்தோம். பதிவுகளை மேற்கொண்டு போலீஸ் கடுபிடிகளுக்கு முகம் கொடுத்துத்தான் எமது காணிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என கூறினால் நாங்கள் திரும்பி செல்கிறோம் என போலீசாருடன் தர்க்கப்பட்டனர். அதனால் அவ்விடத்தில் குழப்பமான நிலைமை ஏற்பட்டது. அதேவேளை தென்னிலங்கையில் இருந்த சில பிக்குகள் உள்ளிட்ட தென்னிலங்கை வாசிகள் சிலர் எந்த பதிவுகளும் இல்லாமல் உள்ளே சென்றுள்ளனர் என்றும் அவர்களுக்கு இருக்கும் உரிமை காணி உரிமையாளர்களான எங்களுக்கு இல்லையா என போலீசாரிடம் காணி உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். தற்போது காணி அளவீட்டு பணிகளுக்காக நில அளவை திணைக்கள அதிகாரிகள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள், மாவட்ட செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருகை தந்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராசாவும் வருகை தந்துள்ளார். காலை 8 மணிக்கு அளவீட்டு பணிகள் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காலை 11:30 மணி வரையில் அளவீட்டு பணிகள் எவையும் முன்னெடுக்கப்படாத நிலையே காணப்படுகின்றது. අපි අතනින් ඉන්න. ඔව් මේ කතා කරලා අතනින් ඉන්න. ඔව් අයින් එන්න. කලබල මාර අපි බය වෙන්න එපා. ජී මාතේ ගෙන්න ගන්නකො. අපි ඩෙන්ටිටි එකක් දෙන්න බෑ අඳුර ගන්න. ඩෙන්ටිටි නැතුව යන්න දෙන්න. අයින්ද කැමති නෑ ඕල්. අපිට මේක කියන්නේ අපිට ඕල් මයින්ද කැමති නෑ. බෞද්ධ මාසංග වෙනද කියලා වන්දනි கேட்ட மாதிரி பிரபா. உரிமையாளர் நாங்கள் இந்த ஐசி நிலையிலாம வெளியில நிக்கிறோம். ஐசிய காட்டாத காட்டி தான் இவ்வளவு வானம் நீங்க செக் பண்ணி அனுப்புனீங்க. இவ்வளவு வானம் போடுது உள்ள. கவுன் வானம் போன செக் பண்ணீங்க. வானம் இடத்துல கியானி செக் கரா. ये माते ने කොළඹින් දාගෙන තියෙන வானம். ඒ දිසාපතිතුමාගේ ප්‍රාදේශීය ලේකම් මේ අපිට ලිස්ට් එකක් තියෙනවා. ලිස්ට් එක අනුව තමයි අපිට එපන්නේ කියලා තියෙන්නේ. ඒක මුලියා ලෝපණින මිල්ලේන. පික්කලට අයිසියට කොටසන ආමතුරුට කිය අහන්නකෝ අයිඩි තියනවාද කියලා අයිඩි දාලාද ඇතුළේ ඉන්නේ කියලා අහන්නකෝ ආමතුරුව එයාම දෙන්න කියන්නකෝ එයාට මොකද ડોකියුමන්ට්ස් මොකද තියනවාද අපිට ඇවිල්ලා ඉන්න ක්වෙස්චන් කරලා පොඩේ තව නෑ පොඩේ ඒ කුමාර මේක වෙලා ඉන්න
මෙයා භාස්කරන් අන්තිම තියෙනවා. බී භාස්කරන්. ඔව්. තවරස රජිල. තවරස රජිද. හරි. ආරමුණ පත්මනාද. එයා පළවෙනි තියෙනවා පත්මනාද. ආරමුණ පත්මනාද. ගාමසේ මාතේ දාන්න විදියට ලස්සනට යනවා පුදුරේ. රයිට්. මෙයා අපතුර සිව කුමාර් අපතුර සිව කුමාර්. අර බලන්න. ID ඉන්න බලන්න. නෑ ඒ අපි අපතුර සිව කුමාර්. සුරේෂ් කුමාර් නේ. එයාගේ අයි අපතුර සුරේෂ්. හරි. අපතුර සුරේෂ් කුමාර්. හරි. හරියගේ ඉස්සලා ගිය පස්සේ මෙයා ඉස්සලා චෙක් කරා. හරි. මේක අපි හරියට චෙක් කරා. මෙයා ඒකනාද? පල්ලිපුර මේකනාද? මෙයාත් හරිනේ. පල්ලි. මේකනාද? මෙයාගේ හරිද? පොඩ්ඩක් හරි ඉස්සලා චෙක් කරා. යන්න. අනිත් එක පිළිරස අනුසන් මෙයා. හරි. මෙයා කීර්ති කියන්නේ. කීර්ති හරි. ආරමුගම් තිල්ලනාද? සෙල්ලෝනාද? තිල්ලේනාද? දෙවිනිනා. හරිය. අයියත් රදාවින්ද. හරි වාලි චෙක් කරන්න. හරි. එච්චරයි නේ. තව කටි එනවා. ගාමචක මත මෙතන ඉඳලා ලේසි. ඔන්න ඉස්සල්ලා තර විදියට ගියා නම් ඔය විදියට ආවන ඉවරයි. එයාලා They are complying that police only didn't allow to come inside. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் ஒருவரை தமிழக கடற்றொழிலாளர்கள் கடுமையாக தாக்கி தமிழகத்திற்கு கடத்திச் சென்ற நிலையில் தமிழக கடலோர காவல் படையினரால் குறித்த கடற்றொழிலாளி மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மயிலட்டி மற்றும் வலலாய் பகுதியைச் சேர்ந்த 3 கடற்றொழிலாளர்கள் பலாலி வடக்கிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தூரத்தில் கடற்றொழிலில் ஈடுபட்டிருந்த வேளை அப்பகுதிக்கு வந்த தமிழக கடற்றொழிலாளர்கள் அவர்களுடன் முரண்பட்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் 2 படகுடன் தப்பி மீண்டு வந்த நிலையில் ஒருவரை தமிழக கடற்றொழிலாளர்கள் பிடித்து தமது படையில் ஏற்றி மூர்க்கத்தனமாக தாக்குதல் நடாத்தி அவரை தமிழகம் நாகப்பட்டினம் பகுதிக்கு கடத்திச் சென்றுள்ளனர். அங்கு கீழையூர் போலீசார் யாழ்ப்பாண கடற்றொழிலாளரை மீட்ட நிலையில் தாக்குதலுக்கு இலக்காய் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயங்கள் காணப்பட்டமையால் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்துள்ளனர். அதேவேளை ஆட்காட்டுத்துறைக்கு தென்கிழக்கு பகுதியாக 9 கடல் மைல் தூரத்தில் தாம் கடற்றொழிலில் ஈடுபட்டிருந்த வேளை பைபர் படகில் வந்த 3 தமது வலைகளை அறுத்து அட்டகாசம் புரிந்ததாகவும் அவர்களை தாம் மடக்கி பிடிக்க முற்பட்ட வேளை 2 படகுடன் தப்பிச் சென்ற நிலையில் படகில் வந்த ஒருவரை தாம் மடக்கி பிடித்து தமது படகில் ஏற்றி நாகப்பட்டினத்திற்கு கொண்டு வந்ததாகவும் தமிழக கடற்றொழிலாளர்கள் கூறியுள்ளனர். நாட்டில் பௌத்த பிக்குகளின் ஒழுக்கத்தை சீரழிப்பதற்கும் அவர்களை போதைப் பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் சிக்க வைப்பதற்கும் சில அரசியல் சக்திகள் திட்டமிட்டு செயற்படுகின்றன என்று பலாங்கொட கசப்ப தேரர் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை கூறியுள்ளார். பல்கலைக்கழக சூழலில் பிக்குகள் மாற்றமடைவது குறித்து அவர் மேலும் கூறியதாவது: பிரிவினா கல்வியில் சிறந்த ஒழுக்கத்தை பயிலும் பிக்குகள் பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைந்த பின்னரே மாற்றமடைகின்றனர். அங்குள்ள மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் முன்னிலை சோசலிச கட்சியின் மாணவர் அமைப்புகள் பிக்குகளுக்கு மார்க்சிச
சிந்தனைகளை தவறான முறையில் போதித்து அவர்களை அநாகரிகமான நிலைக்கு தள்ளுகின்றனர். குஷ் உள்ளிட்ட போதைப்பொருள் பழக்கங்களுக்கு பிக்குகள் அங்குள்ள அரசியல் பின்புலத்திலேயே பழக்கப்படுத்துகின்றனர். இது பௌத்த சாசனத்தை சர்வதேச ரீதியில் அவமதிப்பதாக கையாளப்படுத்தப்படும் ஓர் உபாயம். தாய்லாந்தில் குஷ் கடத்திய விவகாரத்தில் பிக்குகள் கைது செய்யப்பட்டமை குறித்து சந்தேகம் நிலவுகின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான பிக்குகளா அல்லது கடத்தலுக்காக சீருடை அணிவிக்கப்பட்டவர்களா என்பது விசாரிக்கப்பட வேண்டும். அரசும் இடதுசாரி கட்சிகளும் தங்களுக்கு பிடிக்காத பிக்குகளை பழிவாங்க இவ்வாறான விவகாரங்களை பின்னணியிலிருந்து இயக்குகின்றனவா என்ற பலத்த சந்தேகம் எமக்குள்ளது. இந்த அரசு பௌத்த எதிர்ப்பு அரசாகும். கத்தோலிக்க மதகுருமாருக்கு ஒரு நீதி, பிக்குகளுக்கு ஒரு நீதி என இந்த அரசு செயற்படுகின்றது. பிக்குகள் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களை தூண்டிய அரசியல் சக்திகள் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும். தேசத்தின் ஆன்மீக அடையாளமான பிக்குகளை சீரழிக்கும் இத்தகைய அரசியல் கலாச்சாரம் மிகவும் ஆபத்தானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈழத் தமிழர்களின் விடுதலை கனலை மூட்டிய புரட்சி பாடகர் தேனிசை செல்லப்பா இன்று காலமானார். ஈழ விடுதலை போராட்ட பாடல்கள் மற்றும் உணர்ச்சிபூர்வமான பாடல்களை பாடுவதில் புகழ் பெற்ற தமிழ் பாடகராக அறியப்படும் இவர் திருநெல்வேலி மாவட்டம் சிங்கிலிப்பட்டி கிராமத்தில் 1941 ஏப்ரல் 21 பிறந்தார். ஈழ விடுதலை எழுச்சி, தமிழர் தாயகம், வீரத்தின் வேர்கள் போன்ற பல இசை ஆல்பங்களை இவர் வெளியிட்டுள்ளார். ஈழத் தமிழர்களின் போராட்ட உணர்வுகளை தனது குரல் மூலம் வெளிப்படுத்தியவர் திருநெல்வேலி மாவட்டம் சிங்கிலிப்பட்டியில் நடைபெற்ற ஒரு போராட்ட மேடையில் பாடல் கச்சேரி நடத்த சீபா ஆதித்தனார் விரும்பினார். அந்த நிகழ்ச்சிக்காக மற்ற பாடல்கள் யாரும் வராத நிலையில் தேனிசை செல்லப்பா மட்டும் கலந்து கொண்டதால் அவர் மேடையேற்றப்பட்டார். அவரது பாடல்கள் சீபா ஆதித்தனாருக்கு மிகவும் பிடித்ததால் அவரை தனது அரசியல் பிரச்சாரத்திற்காக நியமித்து கட்சி அலுவலகத்திலேயே தங்க வைத்தார். அங்கிருந்தபடியே கட்சி மேடைகளிலும் திராவிடர் கழக மேடைகளிலும் செல்லப்பா பாடிக்கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் இலங்கையில் 1964 அக்டோபர் 30 ஏற்பட்ட ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மலையக மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையாக சுமார் 5 லட்சம் மலையக தமிழர்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டனர். அந்த சூழ்நிலையை முன்னிட்டு எல் நாராயணன் எழுத்தில் தேனிசை செல்லப்பா குரலில் வெளியான பாடல் மக்களால் அதிகம் பேசப்பட்டது. அவர் பாடிய பாடல்களும் திராவிட இயக்க மேடைகளில் பாடிக்கொண்டிருந்த செல்லப்பாவின் குரலும் பாவமும் பலரை கவர்ந்தன. அவற்றில் ஒருவர் பேபி சுப்பிரமணியம். அவர் ஈழத்திலிருந்து வந்து சென்னையில் தங்கியிருந்த விடுதலை புலிகளின் செய்தி தொடர்பாளர் மூலமாக செல்லப்பாவை ஈழ புரட்சி பாடல்களை பாடச் செய்தார். 1990 ஈழத்திற்கு அழைக்கப்பட்டார். யாழ்கோட்டை மைதானத்தில் 5 லட்சம் மக்கள் முன்னிலையில் அவரது கச்சேரி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு உட்பட 8 மாவட்டங்களில் அவரது கச்சேரிகள் சிறப்பாக நடைபெற்றன. கவிஞர் காசி ஆனந்தன், கவிஞர் புதுவை ரத்னதுரை உள்ளிட்ட பல கவிஞர்கள் எழுதிய பாடல்களை இவர் பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சாய்ந்தமருது தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அது குறித்த பல தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. 2019 ஏப்ரல் 26 சாய்ந்தமருது பகுதியில் சக்ரான் காசிம் குழுவால் முன்னெடுக்கப்பட்ட அந்த கொடூர தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள பல மர்ம முடிச்சுகளை அப்போதைய பொறுப்பதிகாரி தற்போது பகிரங்கப்படுத்தியுள்ளார். சம்பவம் நடந்தது குறித்த வீட்டை சுற்றி வளைத்த போது இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகங்கள் மற்றும் பயங்கரவாதிகள் தங்களை தாங்களே வெடிக்க வைத்துக் கொண்ட கோர காட்சிகள் குறித்து அவர் உருக்கமான தகவல்களை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக உயிரிழப்புகளை தவிர்க்க அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட சவாலான முடிவுகள் மற்றும் புலனாய்வு தகவல்களின் உண்மைத்தன்மை குறித்து அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். வத்தமுள்ள பகுதியில் போராட்டம் ஒன்றை மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் அப்போதைய செயலாளர் சுகீஸ்வர பண்டார பிரதேசவாசிகளால் துரத்தி அடிக்கப்பட்டுள்ளார். இதன்போது சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட தரப்பினர் மீது சாணத்தை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் ஹேக்கர்களுக்கு சென்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிதியமைச்சின் செயலாளரின் இல்லத்திற்கு முன்பாக மேற்படி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பிரதேசவாசிகள் அதனை களைப்பதற்காக சாணத்தை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டதுடன் போராட்டக்காரர்கள் பிரதேசவாசிகளின் எதிர்ப்புக்கு மத்தியில் தப்பிச் சென்றுள்ளனர். திரைசேரியினால் செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் நிதி 3ஆம் தரப்பு ஒன்றுக்கு கைமாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சியினால் கோரப்பட்ட விசேட நாடாளுமன்ற விவாதத்தை ஆளும் தரப்பு நிராகரித்துள்ளது. சபாநாயகர் தலைமையில் நேற்று நடைபெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் போது இந்த விவகாரம் தொடர்பில் ஒரு நாள் விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சியின் இந்த கோரிக்கையை ஆளும் தரப்பு ஏற்க மறுத்து நிராகரித்துள்ளது என்று எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்கு தெரிவித்தார். நாட்டின் நிதி பாதுகாப்பு மற்றும் திரைசேரியின் பொறுப்புக்குரல் குறித்து பாரிய சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அது குறித்த விவாதத்திற்கு ஆளும் தரப்பு இடமளிக்காதது எதிர்க்கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி மோசடி விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தப் போவதாக எதிர்க்கட்சி தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனது கைத்துப்பாக்கியை காட்டி தமக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக ஒரு தரப்பினர் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். பெரியவிலான் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையில் காணி பிணக்கு ஒன்று நிலவி வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை குறித்த காணிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றைய தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. வாய்த்தர்க்கம் முற்றிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கைத்துப்பாக்கியை காட்டி மற்றைய தரப்பினரை மிரட்டியிருந்தார். இது தொடர்பில் மற்றைய தரப்பினர் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் தாக்குதலுக்கு இலக்கானதாக யாழ் இளைஞர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் மற்றைய தரப்பினரைச் சேர்ந்த பெண் ஒருவரும் நாளை தினம் புதன்கிழமை வரையில் மல்லாகம் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.